ஏட்டி நீங்களே என்ன டி மார்க் எடுத்திருக்கீங்க? இந்த பக்கத்து வீட்டு புனிதா என்ன நல்ல மார்க் எடுத்திருக்கா, ஸ்கூல் ஃபர்ஸ்ட். நீங்களே இருக்கீங்களே. ஏமா அவ ஸ்கூல் ஃபர்ஸ்ட்னா நான் ஸ்கூல் தேர்ட். என்னோட அறிவுக்கு மிஞ்சினதை நான் படிக்கதான் செஞ்சிருக்கேன். சும்மா எப்ப பார்த்தாலும் என்னை அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி மேலே பேசாது. எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. ஏம்மா எப்போ பார்த்தாலும் தங்கச்சியை கரிச்சு கூட்டிகிட்டே இருக்க? உன் பிள்ளைக்கு என்ன டேலண்ட் இருக்குது, அவளுக்கு என்ன இருக்குது, அதையே பாரு. எப்போ பார்த்தாலும் கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டே இருக்க. என் தங்கச்சி மனசு என்ன பாடுபடுன்னு எனக்கு தான் தெரியும். ஆமாம், இப்படி எதை திறந்தாலும் வாயை திறந்த உடனே அடிச்சுங்கட்டி. ஒழுங்காக படித்து மார்க் வாங்குற வழியை பாருங்க பார்த்துக்கோங்க. ஏம்மா அந்த இடம் தேர்ட் ரேங்க், அந்த இடம் அடுத்த இடம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வர தெரியுமா? எனக்கும் டேலண்ட் இருக்குது. முதல்ல உங்கள் பிள்ளைங்களை முதல்ல நம்புங்க. எப்போ பார்த்தாலும் கரிச்சு கூட்டிகிட்டே இருக்கிறத நிறுத்துங்க. ஆமாம், இல்லாட்டாலும் இவ படித்து அப்படியே பெரிய ஆளாக உலகத்தில் மாறிடுவா. ஒன்றும் சொல்ல விட மாட்டாள்களே, வாயை திறக்க விட மாட்டாள். என் மனசு என்ன பாடுபடுது? எப்போ பார்த்தாலும் கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. அப்படி நம்மளுக்கு என்ன டேலண்ட் இருக்குது, நம்ம என்ன படிச்சிருக்கோம், நம்ம எதில் விளையாட்டில் எப்படி இருக்கோம்லாம் பார்க்க மாட்டேங்காது. இவள் வேதனையாக இருக்கு தெரியுமா? சரிடி, கவலைப்படாது. அம்மா ஏதோ புரியாமல் பேசுகிறாரு சரியா? நீ அதெல்லாம் மனசில் வச்சுக்காத. நம்ம அம்மாவில் என்ன இருந்தாலும் என்னமோ நம்ம பெரிய தப்பு பண்ண பண்ணி 2 பேரும் கூடி பேசுகிறாங்க. யார் என்ன சொன்னா, என் வாழ்க்கையில் நான் ஜெயிக்கணும்னு முடிவெடுத்தா யார் எனக்கு தடங்களாக நிற்க முடியாது. எனக்கு ஆண்டவர் என் கூட இருந்து எல்லாத்தையும் நடத்துவார். அடி பாவிங்களா, நம்மளை பெரிய பொல்லாதவளாவே மாத்திட்டாங்களே எழுத. என்னக்கா பிள்ளையிட ஒரே சத்தம் போட்டுட்டே கிடைக்கீங்க, ஒரே சத்தமாக கேட்டுட்டு இருக்கு. என்னதான் ஆச்சு பாருங்க ஆண்டி, எப்போ பார்த்தாலும் பக்கத்து வீட்டு புனிதா ஏற்ற வீட்டுக்கு மரியாதைன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை வச்சு என்னை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. சரி, ஏன் அமராதிக்கு எப்படி பண்ணுறீங்க? பிள்ளைங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட டேலண்ட் இருக்கும், அதை வெளியில் கொண்டு வர நம்ம ட்ரை பண்ணுவோம். இனிமேல் பிள்ளைங்களை கம்பேர் பண்ணி பேச வேண்டாம் சரியா? ஐயோ சின்ன பொண்ணு, உனக்கு என்ன தெரியும்? சின்ன பொண்ணு அவளே நல்ல மார்க் எடுக்காளுங்க. அதை சொன்ன எழுதுக்கு புரிய மாட்டேங்க. உடனே கம்பேர்னு என்னத்தையாவது சொல்லி வளர்றாளுங்க. ஐயோ, இப்போ இந்த காலத்து பிள்ளைகளுக்கு கம்பேர் பண்ணுறது பிடிக்காது பார்த்துக்கோ. நம்ம சொல்கிற மாதிரி அந்த பிள்ளை இப்படி இந்த பிள்ளை இப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கும் தனிப்பட்ட டேலண்ட் இருக்கும், அதை தான் நம்ம முன்னேற்றத்துக்கு முயற்சி பண்ணணும். யாரையும் கம்பேர் பண்ணி பேசினா அது பிள்ளைங்களுக்கு பிடிக்காது, இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு. ஏம்மா நான் ஃபுட்பாலில் நல்லா விளையாடுவேன், என்னை அதில் சேர்த்து விடுமா? என்னோட ஃபுல் அச்சீவ்மெண்ட்டே அதில் காட்டி நான் சக்ஸஸ் ஆகி காட்டுறேன். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் என்னை அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணாதம்மா ப்ளீஸ்மா, எனக்கு பிடிக்கவே இல்லைம்மா. சரிடி, உன்னை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேம்மா. உன்னை நாளைக்கு வேலையை ஃபுட்பால் டீமில் சேர்த்துற வேண்டியது. ஐ லவ் யூ அம்மா.